ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மாக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டு டுட்டோரியலில் எப்படி வந்து நம்ம ஒரு செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். அண்ட் இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஸோ கைஸ், போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்புட் எடிட் டெக்ஸ்ட் ஓகேவா, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அண்ட் அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி செக் பாக்ஸ் தான். லைக் நம்ம வந்து ஒரு சைன் அப் ஆர் ஏதாவது க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா யூசரில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இடத்துல அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து செக் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு வந்து நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன்னா, லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி மெயின் லேஅவுட் வந்து நான் அப்போதைக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. அண்ட் இதில் வந்து லைக் எப்பயும் போல் நீங்கள் வந்து நம்ம என்ன வேணுமோ அதோட இதை கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே காட்டும் ஓகேவா. ஸோ இப்போ செக் பாக்ஸ் நான் சி அப்படின்னு கொடுத்தோன்னே செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு. அண்ட் இதை கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லேஅவுட் வித், ஸோ எப்பயும் போல் நான் இது வந்து wrap content அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து wrap content அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகேவா. அண்ட் இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் இதிலே வந்து கொடுத்துட்றேன் ஓகேவா. ஸ்ட்ரிங்கில் தனியாக இல்லாமல் டேரெக்டாக இதிலே கொடுத்துட்றேன். அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகே ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் அப்படின்னா நான் டேரெக்டாக இங்கேயே ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ அலைன்மெண்ட் வந்து பார்க்கணுன்னு. ஸோ கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் நான் சொன்ன மாதிரி அந்த 4 எட்ஜும் கனெக்ட் பண்ணணும் இல்லையா. 4 இல்லைனாலும் 2 எட்ஜுனாச்சும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்று, ஒய் ஆக்சிஸில் ஒன்றுன்னு சொல்லி. ஸோ கைஸ், இந்த கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதெல்லாம். ஸோ பிளேலிஸ்ட்டில் லிங்க்கு கூட தரேன் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த செக் பாக்ஸுக்கு ஒரு ஐடி கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஐடி வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஐடி செக் பாக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக் பாக்ஸ் வந்து லேஅவுட் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, லைக் இந்த இடத்துல நம்ம செக் பாக்ஸை கிளிக் பண்ணோன்னா கிளிக் பண்ணியிருக்கோம் ஆர் கிளிக் பண்ணலன்னா கிளிக் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதாக இருந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா. அக்செப்ட் பண்ணலைன்னா நமக்கு இந்த இது போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஆக்டிவிட்டி மெயின் லேஅவுட் போயிடலாம் ஓகேவா. ஸோ இந்த லேஅவுட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, லைக் இந்த இடத்துல ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன வேல் அப்படின்றதுல செக் பாக்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன் ஓகேவா. செக் பாக்ஸு அண்ட் இதில் வந்து ஃபைண்ட் வியூ பை ஐடியில் இது வந்து செக் பாக்ஸோட இது இல்லையா. ஸோ செக் பாக்ஸோட இதை கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆர் டாட் ஐடி டாட் செக் பாக்ஸ் ஒன்று ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதை இம்போர்ட் பண்ணும் ஓகேவா. ஸோ அதனால இங்கே ஒரு எரர் காட்டுது. ஸோ இந்த செக் பாக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே. செக் பாக்ஸ் ஒன்றா, சாரி கைஸ், கரெக்டு தானே. ஓகே 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 ஓகே, நான் மறந்துட்டேன். கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து என்னென்னா இப்போ வந்து
நம்ம வந்து லிசன் பண்ணும் ஓகேவா? செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்களா, பண்ணலையா அப்படின்றத லிசனிங் மூலியமா இது பண்ணலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா செக் பாக்ஸ் டாட் ஆன் சாரி செட் ஆன் ஓகேவா? செட் ஆன் சேஞ்ச் செக் சேஞ்சுடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செக்குடு சேஞ்சுடு இதில் வந்து நம்ம ரெண்டாவதாக இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் யூஸ் பண்ணோம். இதில் வந்து ரெண்டு இது இருக்குது ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இதாக வரும் ஓகேவா? வெறும் லைக் ஒன்றும் இல்லாத மாதிரி வரும். அண்ட் செகண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷனோட வந்துடும். ஸோ செகண்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பட்டன் வியூ அப்படின்றது இந்த இடத்துல பட்டன் வியூ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல ஓகேவா? ஸோ அதனால் நான் எம்டியாக ஒரு அண்டர் ஸ்கோர் மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து இஃப் அந்த ஈஸ் செக்குடுன்றது வந்து லைக் இதில் வந்து ஃபார் லூப்ன்ற பாருங்க. இஃப் கண்டிஷன் அந்த இது மாதிரி லைக் அந்த மேப் மெத்தடில் நம்ம ரெஸ்பான்ஸ்ன்னு போட்டு நம்ம இது பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஈஸ் செக்குடு அப்படின்றது ஆகும். ஸோ ஈஸ் செக்குடை வந்து இஃப்பில் போட்டுருவேன் கண்டிஷனில். அண்ட் அது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஓகேவா? கிளிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி இங்கே டோஸ்ட் மெசேஜ் எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரீட் ஓகேவா? கண்டிஷன்ஸ் அக்ரீடு. அண்ட் அதே மாதிரி இல்லை அப்படின்னா எல்ஸில் நான் வந்து ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் சும்மா இப்போதைக்கு ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து ரன் பண்ணிட்டேன். இப்போ கிராடியல் வந்து பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான் கைஸ் நம்ம செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறது. லைக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செக் பாக்ஸ்க்கான லேஅவுட் போட்டிருப்போம். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். 3 லைன் தான். அண்ட் இது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மற்ற எல்லாமே ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட ஈவெண்ட் லிசனர் மாதிரி இதில் ஒரு லிசனர் ஆட் பண்ணி நம்ம அதில் வந்து கிளிக் பண்ணியிருக்கோமா இல்லையான்ற செக் பண்ணுறோம். அவ்வளோதான். இவ்வளோ தான் செக் பாக்ஸோட இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செக் பாக்ஸ் வந்திருக்கு. அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரீட்னு வந்திருக்கு. இதே நான் அன்கிளிக் பண்ணுறேன். ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செக் பாக்ஸ் அப்படின்றத வந்து பண்ணியாச்சு ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து வீடியோ வந்து வரும் டுட்டோரியல் ஆண்ட்ராய்டு ரிலேட்டடாக. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க கைஸ். ஸோ பை கைஸ்.